ஸ்ரீ குருபியோ நமக. நேற்று ஈவினிங் சுவாமியை அலங்காரம் பண்ணி ஹாலில் வச்சுருப்பேன். நான் பிளேலிஸ்ட்டில் பாக்யதலக்ஷ்மி வாரமாக போட்டிருக்கேன். அந்த பாட்டை போட்டு சுவாமியை அழைச்சிட்டு மண்டபத்தில் வச்சுட்டு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிங்க. சரியா? ஸ்ரீ குருபியோ நமக. ಮನಕಾಮನಯ ಸಿದ್ಧಿ ಸಿಧೋರೆ ದಿನಕರ ಕೋಳಿ ತೇಜವೋಳಯುತ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. பூர்வாங்க பூஜை. ஆச்சமனம் பண்ணுங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவா, நாராயண, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கையில் கொஞ்சம் மஞ்சள் அட்சதை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் பிரம்ம பூர்புவத்சுவரோம். அடுத்தது சங்கல்பம். கையில் கொஞ்சம் மஞ்சள் அட்சதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அந்த மஞ்சள் அக்ஷதையை நார்த் டைரக்ஷனில் போட்டுடுங்க. அடுத்ததா சகல தேவதா வந்தனம். ஓகேயா? இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆப்ரம்மலோகாத் ஆசேஷாத் ஆலோகா லோக பர்வதாத் ஏ வசந்தி த்விஜா தேவதாஹ தேவ்யோ நித்யம் நமோ நமஹ. தீப மந்திரம். தீபத்தை பார்த்து சொல்கிற மந்திரம். விளக்கு ஏற்றிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறையா எண்ணெய் விட்டுடுங்க விளக்கில். 1.5 மணி நேரம் அது எரியணும் மினிமம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. தீபஜ்யோதிஹி பரம் பிரம்ம தீபஜ்யோதிர் ஜனார்தனஹ தீபோ ஹரது மே பாபம் தீபஜ்யோதிர் நமோஸ்துதே. ஆசன பூஜை. நீங்கள் உட்காந்துட்டு பூஜை பண்ண போகிற பலகைக்கு ஒரு பூஜை பண்ணணும். ஓகே? இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அந்த பலகை மேலே ஸ்லைட்டாக ஒரு வாட்டரை எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. பிருத்திவி துவயா திருதா லோகா தேவி துவம் விஷ்ணுனா திருதா துவம் ச தாரயமாம் தேவி பவித்ரம் குருச்ச ஆசனம். கண்டா பூஜா. அந்த மணிக்கு ஒரு பூஜை பண்ணணும். ஓகேயா? மணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டோ 2 புஷ்பத்தை எடுத்து அது மேலே போட்டுட்டோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதாஹ்வான லாஞ்சனம். அந்த பெல்லை எடுத்து 2 வாட்டி அடிங்கோ. அடுத்தது விக்னேஸ்வர பூஜை. மஞ்ச பிள்ளையார் பூஜை. ஓகேயா? அந்த மஞ்ச பிள்ளையார் எடுத்து வச்சு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருப்பேன்னா அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கெட்டியாக பிசைஞ்சு அதை ஒரு கோன் ஷேப்பில் பண்ணி ஒரு தட்டத்தில் வையுங்க. முதல்ல அதுக்கு இப்போவே சந்தனம் குங்குமம் புஷ்பம் எல்லாத்தையும் வையுங்கோ. கட்டின புஷ்பம் இருந்ததுன்னா அதை எடுத்து வையுங்கோ. பூஜை முடிஞ்சாட்டு லேடிஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டேலா? சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்
சர்வ விக்ன உபசாந்தையே. மஞ்ச பிள்ளையாருக்கு ஆவாகனம். அடுத்தது அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கணநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆணஸ்ருண்வன் நோதிபிஷீதசாதனம் ஓம் போர்பவத் சுவரோம். அந்த அக்ஷதையை மஞ்ச பிள்ளையார் மேலே போட்டுடுங்க. மஞ்ச பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே விக்னேஸ்வரம் தியாயாமி விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. அந்த மஞ்ச பிள்ளையாரை நம்ம மாற்றுக்கு வாங்கோன்னு கூப்பிடுறோம். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷதையை மஞ்ச பிள்ளையார் மேலே போடுங்க. கொஞ்சம் கையில் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு ஆசனம் கொடுக்குறோம் உட்கார்றதுக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை மஞ்ச பிள்ளையார் மேலே போடுங்க. அடுத்தது சுவாமியோட பாதத்தை அலம்பி விட போகிறோம். அதனால் அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த நம்ம உதிரணியில் பஞ்சபாத்திர உதிரணியிலேருந்து அந்த உதிரணியில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ பாத்தியம் சமர்ப்பயாமி. பக்கத்தில் அந்த ஒரு பாத்திரத்தில் இந்த ஜலத்தை விடுங்கோ. காலை அலம்பியாச்சு. அடுத்தது கையை அலம்பி விடணும் இல்லையா? அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மறுபடியும் உதிரியில் ஜலத்தை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்க அந்த இதை ஜலத்தை. சரி, இப்போ கை காலெல்லாம் அலம்பி விட்டாச்சு. அடுத்தது வந்தவாளுக்கு நம்ம ஜலம் கொடுப்போமோனோ அந்த மாதிரி இப்போ ஜலம் கொடுக்கணும் சுவாமிக்கு. விக்னேஸ்வராய நமஹ ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. 3 வாட்டி உதிரணியில் தண்ணி எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் விடுங்கோ. இப்போது ஒரு கையில் ஒரு புஷ்பத்தை எடுத்து பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை புஷ்பத்தில் தோச்சிக்கோங்க. தோச்சிட்டு சுவாமி மேலே ஸ்லைட்டாக தெளிங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி. அப்புறம் ஒரு அந்த இதில் உதிரணியில் தண்ணி எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இப்போது கையில் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கோங்க. மஞ்சள் அக்ஷதையை. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. வஸ்திரம் கொடுக்குறோம் சுவாமிக்கு. ஸோ அதை நினச்சிட்டு மஞ்சள் பிள்ளையார் மேலே அந்த அக்ஷதையை போடுங்க. சுவாமி காய் காலெலாம் அலம்பிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வஸ்திரம் கொடுத்துட்டோம். அடுத்தது யக்ஞோபவீதம், அதாவது சுவாமிக்கு மஞ்சள் பிள்ளையாருக்கு பூனல் போட்டு விட போகிறோம். அதனால் நீங்கள் பூனல் தேடின்னு போக வேண்டாம். கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ யக்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. மறுபடியும் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கோங்க. மஞ்சள் அக்ஷதையை எடுத்துட்டு இப்போது ஆபரணார்த்தம் கொடுக்க போகிறோம். ஆபரணம் கொடுக்க போகிறோம் சுவாமிக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. அடுத்தது சந்தனம் குங்குமம் வைக்கணும். நம்ம ஆல்ரெடி வச்சிட்டோம். அதனால் புஷ்பத்தில் சந்தனத்தில் கொஞ்சம் தோச்சின்ட்டு அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே சமைக்கணும். நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்க. புஷ்பத்தை எடுத்து மஞ்சள் சந்தனத்தில் தோச்சிக்கோங்க. தோச்சின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ கந்தம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே போட்டுவிடுங்க. அடுத்தது சந்தனத்துக்கு அப்புறம் குங்குமம் கொடுக்க போகிறோம். அதனால் ஆல்ரெடி குங்குமம் வச்சுட்டோம். நம்ம மறுபடியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து குங்குமத்தில் தோச்சிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே அந்த பூவை போட்டுவிடுங்க. அடுத்தது சுவாமிக்கு இப்போ பூஜை பண்ண போகிறோம் மஞ்சள் பிள்ளையாருக்கு. அதனால்
அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை வந்து மஞ்சள் அக்ஷதையை சுவாமி மேலே, மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. நம்ம ஆல்ரெடி புஷ்பமெல்லாம் வச்சுருக்கோம் சுவாமிக்கு. இப்போ மறுபடியும் புஷ்பத்தை, உதிரி புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுவாமிக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம். அதனால் முதல்ல புஷ்ப சாத்திர மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்க. விக்னேஸ்வராய நமக புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்க. அடுத்தது புஷ்பைஹி பூஜையாமி. புஷ்பத்தால் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறம் இந்த கீழே வர மந்திரத்துக்கு நமகன்னு வரும்போது ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து சுவாமி மேலே போடுங்க. மஞ்சள் பிள்ளையார் மேலே ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் தூமகேதவே நமக, ஓம் கணாதக்ஷ்யாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் शूर्पकर्णाय नमः, ओम हेरंबाय नमः, ओम स्कंदपूर्वजाय नमः, ओम महागणपतये नमः, ओम नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு ஊதுபதி காட்டுங்கோ. தூபமாக்ராபயாமி, தீபம் காட்டுங்கோ. தீபம் தரிசயாமி. அப்புறம் ஒரு அந்த தூபத்தையும் தீபத்தையும் உதிர்நீல ஜலத்தை எடுத்து சுற்றி ஒரு கிண்ணத்தில் விடணும். தூப தீப அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அதை அந்த ஜலத்தை தீர்த்த பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணோம். ஒரு தட்டத்தில் 2 வெத்தலை 2 பழம் ஒரு பாக்கு வச்சுட்டு இதை நைவேத்தியம் பண்ணுங்க. ஓம் பூர்புவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமாசி. 2 புஷ்பத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு அதை ஆகாரத்தை ஊட்டி விடுற மாதிரி பண்ணுங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. பிரம்மணீம ஆத்மா அமிர்தத்வாயா விக்னேஸ்வராய நமக நாளிகேர கண்டத்வயம் கதலிபலம் நிவேதயாமி. ஒரு உதிரினியில் ஜலம் எடுத்துட்டு மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அமிர்தா பித்தா நாமாசி. மறுபடியும் அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இப்போ அந்த வெத்தலை பாக்க நைவேத்தியம் பண்ணுங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் விக்னேஸ்வராய நமஹ தாம்பூலம் சமர்ப்பயாமி. அதை வெத்தலை பாக்கு, அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை பாக்கு அதை நைவேத்தியம் பண்ணி அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஒரு ஜலத்தை விடுங்கோ. கற்பூரம் இப்போ ஆரத்தி எடுக்கணும். கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றின்ட்டேல இந்த மந்திரம் சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ கற்பூர நீராஜனம் சந்தரிஷயாமி. அந்த கற்பூரத்தை மஞ்சள் பிள்ளையாருக்கு காட்டுங்கோ. கீழே வச்சுட்டு நம்ம உதிரணியில்
ஒரு உத்ரிணி ஜலம் எடுத்துட்டு நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, அந்த கற்பூர ஆரத்தியை அந்த உத்ரிணி ஜலத்தால் சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க, சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை போடுங்க. சமஸ்தோபச்சாரான் சமர்ப்பயாமி, அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுவிடுங்க. பிரார்த்தனை மந்திரம் இது. கையில் புஷ்பத்தை வச்சுக்கோங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. மெயின் பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சுவாமியை வேண்டிட்டு சுவாமி மேலே அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே இந்த புஷ்பத்தை போட்டுவிடுங்க. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரச்சோதயாத் ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்புவத்சுவரோம். மெயின் பூஜைக்கான சங்கல்பம். அதனால் இன்றைக்கி வரலட்சுமி பண்டிகை, அதனால் வரலட்சுமியை நினச்சிட்டு இந்த சங்கல்பத்தை ஆரம்பிக்கணும். ரைட் ஹேண்டில் மஞ்சள் அட்சதை எடுத்துக்கோங்க. மெயின் சங்கல்பம் இது. விஷுவல்ஸில் காமிச்ச மாதிரி ரைட்டு தொடையில் கையை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः द्वितीयवरार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ श्रावणमासे शुक्लपक्षे द्वादश्यां शुभतिथौ वासरः वासरस्तु भृगुवासर யுக்தாயாம் 10:45க்கு முன்னாடி பூஜை பண்ணேன்னா மூலா நக்ஷத்திர யுக்தாயாம் 10:45க்கு மேலே பூஜை பண்ணால் பூர்வாஷாடா நக்ஷத்திர யுக்தாயாம் शुभयोग शुभकरण एवंगुण विशेषण विशिष्टायाम अस्याम शुभतिथौ अस्माकं सह कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्त मंगला वाप्त्यर्थं समस्त दुरितोप शान्त्यर्थं धर्मार्थ काम मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम श्री वरलक्ष्मी प्रीत्यर्थम श्री वरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थम यदाशक्ति ध्यान आवाहनादि षोडशोपचारैः श्री वरलक्ष्मी पूजां करिष्ये
அந்த மஞ்சள் அட்சதையை நார்த் டைரக்ஷனில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 ட்ராப் ஜலத்தை கையில் விட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அபவுபஸ்பிருஷ்ய. இப்போது மெயின் பூஜைக்கான சங்கல்பம் முடிஞ்சுது. இப்போது அந்த மஞ்ச பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதனால் நம்ம கையில் 2 புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துட்டு அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. அந்த புஷ்பத்தை மஞ்ச பிள்ளையார் மேலே போட்டுட்டோ பிள்ளையாரை வடக்கு பக்கமாக நகர்த்துங்கோ. பி கேர்ஃபுல், வடக்கு பக்கமாக நகர்த்துங்கோ. கொஞ்சோண்டு நகர்த்தினா போதும். இப்போது அது மேலே பூ போட்டிருப்பேளோன்னோ அந்த ஒரு பூவை எடுத்து நீங்கள் காதில் வச்சுக்கலாம் ஜென்ஸு. அது மேலே கட்டின பூ போட்டிருந்தேன்னாக்கா மல்லிகைப்பூ ஏதாவது சரம் போட்டிருந்தேன்னா அதை எடுத்து லேடிஸ்க்கு கொடுத்துருங்கோ. அதை எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ, விக்னேஸ்வர பிரசாதம் ஷிரசா கிருஹாமி. கண்ணில் புத்தின்ட்டு ஜென்ஸ் கொஞ்சம் சின்ன பூவை எடுத்து ஒரு காதில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து பெரிய கட்டின சரத்தை எடுத்து லேடிஸ் கொடுத்துருங்க. அபவுபஸ்பிருஷ்ய ஜலத்தை எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. அடுத்தது கலச பூஜை. கலச பூஜைனாக்கா பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சகல விதமான புண்ணிய நதிகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறது. ஓகேயா? அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அதில் சைடில் இந்த டைரெக்ஷனில் சந்தனம் குங்குமம் வைங்கோ. இந்த மந்திரம் சொல்லுங்க, கலஷே திவ்ய பரிமள கந்தம் சமர்ப்பயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் வச்சிட்டேல. இப்போ அந்த ஆர்ஓ வாட்டரை எடுத்து வச்சுக்க சொல்லி லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்ஓ வாட்டரை அந்த பஞ்சபாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றுங்கோ. அப்புறம் அதில் ஒரு பூவை போடுங்க. துளசி இருந்தால் துளசியும் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் கங்காயை நமஹ, ஓம் யமுனாயை நமஹ, ஓம் நர்மதாயை நமஹ, ஓம் கோதாவர்யை நமஹ, ஓம் சரஸ்வத்யை நமஹ, ஓம் சிந்தவே நமஹ, ஓம் காவேர்யை நமஹ. சப்தகோடி மகாதீர்த்தானி ஆவாஹயாமி. இப்போ ரைட் ஹேண்ட்னால அந்த பஞ்சபாத்திரத்தை மூடிக்கோங்க. விஷுவல்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி. ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க, கலசஷ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதாக மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணா ஸ்மிருதாக குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோத யஜுர்வேதः சாமவேதோப்யதர்வணः அங்கைஷ்ச சகிதா சர்வே கலஷாம்பு சமாஸ்ருதாக கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போது அந்த உள்ள ஒரு புஷ்பம் போட்டேன்னா அந்த புஷ்பத்தால் எடுத்து அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து எல்லா பூஜை திரவியங்களையும் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க அந்த வாட்டரில். அப்புறம் உங்கள் மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சர்வே சமுத்ரா சரிதஹ தீர்த்தானி ச நந்தாஹ்ருதாக
आयान्तु देवी पूजार्थं दुरिदक्षयकारः ॐ भूर्भुवत्सुवः. சங்கு பூஜை. இது வந்து சங்கு இருக்கிறவா மட்டும்தான் பண்ணணும். சங்கு இல்லைன்னாக்கா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேயா? ரொம்ப விசேஷம்னா அதனால் சங்கு இருந்ததுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஈஸ்ட் வெஸ்ட்டாக விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வைங்கோ. அதுக்கு சந்தனம் குங்குமம் வைங்க முதல்ல. அப்புறம் அதில் அந்த ஆர்ஓ வாட்டர் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அதிலேருந்து எடுத்து அந்த ஆர்ஓ வாட்டரை அதில் ஊற்றுங்கோ. ஆர்ஓ வாட்டர் ஊற்றும் போது ஓம் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா காயத்ரி சொல்லுங்க. சொல்லிவிட்டு அதில் தண்ணியை ரொப்புங்க. இப்போது புஷ்பம் அக்ஷதை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சங்கம் சந்திரார்க தைவத்யம் மத்தியே வருண தைவதம் பிருஷ்டே பிரஜாபதி வித்யாத் அக்ரே கங்கா சரஸ்வதி த்ரைலோக்யே யானி தீர்த்தானி வாசுதேவஸ்ச ஆக்ஞயா சங்கே திஷ்டந்தி விப்ரேந்திர தஸ்மாச் சங்கம் பிரபூஜயேத் த்வம் புரா சாகரோத்பன்ன விஷ்ணுனா வித்ருதகரே பூஜித சர்வ தேவைஸ்ச பாஞ்சஜன்ய நமோஸ்துதே. அந்த புஷ்பம் அட்சதையை வந்து சங்கு மேலே போட்டுடுங்க. மறுபடியும் புஷ்பம் எடுத்துக்கோங்க. இப்போது சங்கு காயத்ரி சொல்ல போகிறோம். ஓகேயா? பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்ன சங்க பிரச்சோதயாத். அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் அந்த சங்கு மேலே போட்டுடுங்க. இப்போது சங்குக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க. சங்காய நமஹ பர்ஜன்யாய நமஹ பாஞ்சஜன்யாய நமஹ அர்க்கமண்டலாய நமஹ ரம்வஹ்னிமண்டலாய நமஹ சோமமண்டலாய நமஹ சப்தகோடி மகா தீர்த்தேபியோ நமஹ சங்கராஜாய நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. அடுத்தது ஆத்ம பூஜை. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மனசு அங்கே இங்கே அலையாமல் சுவாமி மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பயபக்தியோட பூஜையை பண்ணணுமே கடவுளே அப்படின்ட்டு நம்ம வேண்டின்ட்டு இது பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோன்னா, அக்ஷதை எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் போட்டுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தேஹோ தேவாலய புரோக்தஹ ஜீவோ தேவ சனாதனஹ தியஜேத் அக்ஞான நிர்மால்யம் சோகம்பாவேன பூஜையேத். இப்போது மண்டப பூஜை இல்லாட்டி சுவாமி வச்சிருக்கிற பீட பூஜை. ஓகேயா? இது எப்படின்னாக்கா, நீங்கள் வரலட்சுமி வச்சிருப்பேன், அதுக்கு கீழே பலகை இருக்கும். அந்த பலகைக்கு கீழே ஒரு அக்ஷதை போட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணணும். ஓகேயா? கையில் அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஆதார சக்தியை நமஹ ஓம் மூல பிரகிருத்தியை நமஹ ஓம் ஆதிகூர்மாய நமஹ ஓம் ஆதிவராகாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் பிருத்திவ்யை நமஹ ஓம் ரத்னமண்டபாய நமஹ ஓம் ரத்னவேதிகாயை நமஹ ஓம் ஸ்வர்ணஸ்தம்பாய நமஹ ஓம் ஸ்வேதச்சத்ராய நமஹ ஓம் கல்பகவ்ருக்ஷாய நமஹ ஓம் க்ஷீரசமுத்ராய நமஹ
ஓம் சிதசாமராபியாம் நமः. ஓம் யோகபீடாசனாய நமः. குரு தியானம். உங்களோட குருவை மனசில் நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்போ தியானம், வரலட்சுமி பூஜைக்கு தியான ஸ்லோகம் சொல்ல போகிறோம். கையில் புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஸ்லோவாக சொல்கிறேன். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாக்ஷ லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். யாசா பத்மாசனஸ்தா விபுலகடிதடி பத்மபத்ராயதாக்ஷி கம்பீரா வர்தனாபிஸ்தனபரநமிதா சுப்ரவஸ்திரோத்தரீயா லக்ஷ்மீர்திவ்யைர் கஜேந்திரைः மணிகணகசிதைः ஸ்நாபிதா ஹேமகும்பைः நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசது கிருஹே சர்வமாங்கல்யயுக்தா பத்மாசனாம் பத்மகராம் பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரவர்ணசமம் வத்ஸ்ரம் ததானாம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகேன கலசேஸ்மின் மனோஹரே அஸ்மின் கலசே ஸ்ரீ வரலக்ஷ்மீம் தியாயாமி. அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் மெயின் கலசம் வரலட்சுமி சுவாமி மேலே போட்டுடுங்க. அடுத்தது பிராணப்பிரதிஷ்டை. பிராணப்பிரதிஷ்டைன்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பிராணன் அப்படின்னு வருது, அதனால் அது உயிர் சம்மந்தப்பட்டது. பிம்பமாக இருந்தாலும் சரி, கலசமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் படத்தை தவிர, படத்துக்கு கிடையாது பிராணப்பிரதிஷ்டை. அதுக்கு உயிர் கொண்டு வரத்துக்கோசரம் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் விஷுவல்ஸும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். அப்படியே அதை பார்த்துட்டே நீங்கள் யூ கேன் டூ த பூஜா. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் அஸ்ய ஸ்ரீ வரலக்ஷ்மி பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய. வலது கையை தலையில் வச்சுக்கோங்க, விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்க. பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹ ருஷயஹ. வலது கையை விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மூக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ருக்யஜு சாம அதர்வாணி சந்தாம்சி. அடுத்தது நடு மார்பில் வச்சுக்கோங்க, செஸ்ட்டில், நடு செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பராதேவதா. இப்போது வலது மார்பில் கை வச்சுக்கோங்க. ஆம் பீஜம். இடது மார்பில் கை வச்சுக்கோங்க.
ஹ்ரீம் சக்திஹி. நடு மார்பில் மறுபடியும் கை வச்சுக்கோங்க. க்ரோம் கீலகம். இப்போ 2 கையும் சேர்த்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஸ்ரீ வரலக்ஷ்மி பிராணப்பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோகஹ. இப்போது வீடியோவை பார்த்துட்டே செய்யுங்கோ. மந்திரம் சொல்லிகிட்டே வரேன். நான் ஒன்றும் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. வீடியோவை பார்த்துக்கோங்க. ஆம் அங்குஷ்டாபியாம் நமஹ. ஹ்ரீம் தர்ஜனீப்யாம் நமஹ. க்ரோம் மத்யமாப்யாம் நமஹ. ஆம் அநாமிகாப்யாம் நமஹ. ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ. க்ரோம் करतलकरपृष्ठाभ्यां नमः. आं हृतयाय नमः. ह्रीं शिरसे स्वाहा. क्रों शिकायै वषटे. आं कवचाय हुं. ह्रीं नेत्रत्रयाय वौषटे. क्रों अस्त्राय भटे. भूर्भुवत्सुवरोमिति दिग्बन्तः. நெக்ஸ்ட்டு தியானம். புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ரக்தாம்போதிஸ்த போதோல்லச தருண சரோஜாதிரூடா கராப்ஜைஹி பாஷம் கோதண்ட மிஷுக்பவம் அலிகுண மப்யங்குஷம் பஞ்சபானான் பிப்ராணாஸ்ருக் கபாலம் திருநயன லசிதா பீனவக்ஷோருஹாட்யா தேவி பாலார்கவர்ணா பவது சுககரி பிராணசக்தி பரானனாஹ. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் அம் யம் ரம் லம் வம் ஷம் ஷம் சம் ஹம் ஹம்சசோஹம் சோஹம் ஹம்சஹ. அஸ்யாம் மூர்த்தௌ வரலக்ஷ்மி பிராணஸ்திஷ்டது. வரலக்ஷ்மி ஜீவஸ்திஷ்டது. சர்வேந்திரியாணி வாங் மனஸ் த்வக் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண வாங்பாணி பாத பாயூபஸ்தானி இஹாகத்ய ஸ்வஸ்தி சுகம் சிரம் திஷ்டந்து. ஸ்வாஹா சாநித்யம் குரு ஸ்வாஹா. அந்த புஷ்பம் அக்ஷதை மேலே கொஞ்சம் ஜலத்தை விட்டு சுவாமி படத்து மேலே போட்டுடுங்க. அசுநீதே புனரஸ்மாசு சக்ஷுஹு புனః பிராணமிகனோ தேஹி போகம் ஜோக் பஷ்யேம சூரிய முச்சரந்தம் அனுமதே மிருலயானஸ்வஸ்தி. பஞ்சதச சம்ஸ்காரார்த்தம் பஞ்சதச வாரம் பிரணவஜபம் கிருத்வா. ஓம்னு 15 வாட்டி சொல்லணும். ஓம் 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 ஓம். பிராணான் பிரதிஷ்டாபயாமி. இப்போ கீழே வர மந்திரத்துக்கெல்லாம் முத்ரை காட்டணும் சுவாமியை பார்த்து. நீங்கள் நான் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி சுவாமியை பார்த்து செய்யுங்கோ. மந்திரத்தையும் சொல்லுங்கோ. ஆவாஹிதா பவ
ஸ்தாபிதா பவ, சந்நிஹிதா பவ, சந்நிருத்தா பவ, அவகுண்டிதா பவ, சுப்ரீதா பவ, சுப்ரசன்னா பவ, சுமுகி பவ, வரதா பவ. தேவி சர்வஜகன்மாதே யாவத் பூஜா வசானகம் தாவத்வம் பிரீத்திபாவேன கலசேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ சுவாமிக்கு உயிர் கொடுத்தாச்சு. இப்போ இம்மீடியட்டாக நைவேத்தியம் பண்ணணும். அது எப்படின்னா திரிமதுரம் அப்படின்னு இருக்கு. 3 மதுரம், அதாவது பால், தேன், நெய், அந்த 3ஐயும் சேர்த்து ஒரு குட்டியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பூர்புவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் பிராணப்பிரதிஷ்டாபன காலே திரிமதுரம் நிவேதயாமி. இதோட பூர்வாங்க பூஜைகள்லாம் முடிகிறது. அடுத்தது மெயின் பூஜை. இப்போது எந்த பூஜையை நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பூர்வாங்க பூஜை அப்படிங்கிறத பண்ணுறோம். அப்புறம் எந்த சுவாமிக்கு பண்ண போகிறோமோ அதோட மெயின் பூஜை அப்படிங்கிறது 2வது பார்ட்டு. 3வது பார்ட் உத்தராங்க பூஜை. புரிஞ்சுதா? இது வரைக்கும் நம்ம சுவாமிக்கு உயிர் கொடுத்து எல்லாம் பண்ணுற வரைக்கும் பூர்வாங்க பூஜை. இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணினது. இப்போ பண்ண போகிறது மெயின் பூஜை. ஓகேயா? இது இப்போ வரலட்சுமி பண்டிகைக்கான மெயின் பூஜை. அடுத்தது இது முடிஞ்ச உடனே உத்தராங்க பூஜை அப்படின்னு இருக்கும். அதில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தீபம் எல்லாம் நைவேத்தியம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுறது. ஓகேயா? இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெயின் பூஜை இப்போ பண்ணலாம். இப்போ பண்ண போகிறதெல்லாம் வரலட்சுமிக்கு உண்டான மெயின் பூஜை எல்லாம் மெயின் சுவாமிக்கு கலசத்துக்கு தான் பண்ணணும். ஓகேயா? ரைட் ஹேண்டில் புஷ்பம் அட்சதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அநேக ரத்ன கச்சிதம் ஷீரசாகர சம்பவே ஸ்வர்ண சிம்ஹாசனம் தேவி ஸ்ரீ குருஷ்வ ஹரிப்ரியே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் சுவாமி மேலே சாத்திடுங்க. உங்களுக்கு முன்னாடி பஞ்ச பாத்திரத்தில் ஜலத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் அர்க்ய பாத்திரம்னு பேர். ஜலத்தை விடுங்க, கிண்ணத்தில் ஜலத்தை விடுங்கன்னு சொல்லும்போது இந்த அர்க்ய பாத்திரத்தில் ஒவ்வொரு உதிரணி ஜலத்தை எடுத்து விடணும். ஓகேயா? உதிரியில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கங்காதி சரிதாநீதம் கந்த புஷ்ப சமன்விதம் வாத்தியம் ததாமி தே தேவி பிரசீத பரமேஸ்வரி ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ பாத்தியம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை அந்த அர்க்ய பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. மறுபடியும் உதிரியில் ஜலம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கங்கா நதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹானார்க்யம் மயா தத்தம் புத்திர பௌத்ர பலப்பிரதே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் உதிரணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பிரசன்னம் ஷீதலம் தோயம் பிரசன்ன முகபங்கஜே கிருஹானாச்சம நார்த்தாய கருடத்வஜ வல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அந்த உதிர்ணியில் இருக்கிற ஜலத்தை அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்க. தேனையும் தயிரையும் ஒரு குட்டி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புஷ்பத்தால் அந்த மிக்ஸை தோச்சிண்டு சாமி மேலே தெளிச்சுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலக்ஷ்மி மகாதேவி மத்வாஜ்ய ததிசம்யுதம் மதுபர்கம் கிருஹாநேதம் மதுசூதன
வல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. இந்த பஞ்சாமிரதத்தில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒன்று செய்யணும். நம்ம அதுக்கு பஞ்சாமிரதம் வேணும். பஞ்சாமிரதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, வாழைப்பழம், தேன், நெய், வெள்ளை சக்கரை, கல்கண்டு இது எல்லாத்தையும் கலந்துக்கிண்டு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அதை வந்து ஒரு புஷ்பத்தில் துவச்சிக்கோங்க, சுவாமி மேலே தெளிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பயோததி கிருதைர் யுக்தம் சர்க்கரா மதுசம்யுதம் பஞ்சாமிருதம் கிருஹாநேதம் வரலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை அந்த புஷ்பத்தால் சுவாமிக்கு கொஞ்சம் தெளிச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ சுவாமிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீள், எல்லாம் பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் பண்ணியிருக்கீள், தேன், தயிர், எல்லா விதமான அபிஷேகமும் நடந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து பியூர் வாட்டரில் சுவாமியை நம்ம குளிப்பாட்டுவோம். அதே மாதிரி இப்போ புஷ்பத்தில் வந்து ஜலத்தை தொட்டுக்கோங்க. நம்ம பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தில் அந்த புஷ்பத்தை தோச்சி சுவாமி மேலே போடணும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹேமகும்ப ஸ்திதம் ஸ்வச்சம் கங்காதி சரிதாஹிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை வந்து ஜலத்தில் தொட்டு சுவாமி மேலே போடுங்க. உத்ரிணியில் ஒரு உத்ரிணி ஜலத்தை எடுத்துக்கோங்க. ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த உத்ரிணியில் இருக்கிற ஜலத்தை அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்க. இப்போ சுவாமிக்கு அபிஷேகம்லாம் ஆயிடுத்து, அடுத்தது அலங்காரம் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வஸ்திரம் கொடுக்கணும் சுவாமிக்கு, புது வஸ்திரம். ஏற்கனவே ப்ளவுஸ் பிட்டு வந்து சுவாமி மேலே கலசத்தில் போட்டிருந்தேன்னா அது தொட்டால் போதும் இந்த மந்திரத்தை சொல்லிண்டு. அப்படி இல்லைன்னாக்கா புதுசாக ஒரு ப்ளவுஸ் பிட்டு கலசத்து மேலே சாத்தணும், ஜாக்கிரதையாக சாத்துங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திவ்யாம் பரயுகம் சூக்ஷ்மம் கஞ்சு கஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாநேதம் மயார்பிதம் ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. அந்த புதுசாக போட்டிருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வந்து தொட்டுடுங்க. அடுத்தது ஆபரணம் சாத்துறதுக்கான மந்திரம் இது. ஆபரணம்லாம் ஏற்கனவே நம்ம சாத்தியிருப்போம் சுவாமிக்கு கலசத்தில். அதனால ஒரு புஷ்பத்தை போடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த ஆபரணத்தை தொட்டாலும் சரி, இல்லைன்னா புஷ்பத்தை எடுத்து சாத்திடுங்க. புஷ்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரத்ன தாடங்க கேயூரஹார கங்கண பூஷிதே பூஷணானி மகார்ஹானி கிருஹான கருணாநிதே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ ஆபரணானி சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே சாத்திடுங்க. ஆபரணத்தை முடிஞ்சா அதை தோட்டுடுங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு. இந்த காதோல கருகுமணி அப்படின்னு நீங்கள் கடையிலிருந்து செட்டாக வாங்கின்னு வந்திருப்பேள். அது அந்த சரடெல்லாம் ஏற்கனவே வந்து கலசத்தில் சாத்தியிருப்பேள். அதுக்கு இந்த மந்திரம் ஓகேயா. மாங்கல்யமணி சம்யுக்தம் முக்தா வித்ரும சம்யுதம் தத்தம் மங்கள சூத்ரம் ச கிருஹான ஹரிவல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒரு புஷ்பத்தை எடுத்து சாத்திடுங்க. சந்தனம் குங்குமம் சுவாமிக்கு இடுறதுக்கான மந்திரம் இது. ஏற்கனவே நம்ம அலங்காரம் பண்ணும்போது எல்லாம் வச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு புஷ்பத்தில் இது சந்தனத்தில் தோச்சிட்டு சுவாமி மேலே சாத்துங்க. அப்புறம் புஷ்பத்தை எடுத்து மறுபடியும் குங்குமத்தை தோச்சிட்டு சாமி மேலே சாத்துங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வ கந்தம் கிருஹாநாத்ய சர்வ மங்களதாயினி ஸ்ரீ
வரலக்ஷ்மியை நமஹ கந்தம் சமர்ப்பயாமி. ஒரு புஷ்பத்தில் இந்த சந்தனத்தில் தோச்சி சுவாமி மேலே போடுங்க. அதுக்கு அடுத்தது புஷ்பத்தை எடுத்துட்டு குங்குமத்தில் இருந்து தோச்சி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கந்தோபரி ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி. அந்த குங்குமத்தில் துவச்ச புஷ்பத்தை சுவாமி மேலே போட்டுடுங்க. அடுத்தது மஞ்சள் அட்சதையை வலது கையில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஷாலி ஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்த மௌக்திக சன்னிபான் அக்ஷதான் தேவி கிருஹ்ணீஸ்வ பங்கஜாக்ஷஸ்ய வல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதைய கலசத்து மேலே சாத்திடுங்க. அடுத்தது சுவாமிக்கு ஆல்ரெடி நம்ம மாலையெல்லாம் சாத்தியிருப்போம், அப்புறம் புஷ்பமெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இருந்தாலும் இது புஷ்பம் சாத்துறதுக்கான மந்திரம். இது புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்டில். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மந்தார பாரிஜாதாப்ஜைஹி கேதக் யுத்பல பாடலைஹி மல்லிகா ஜாதி வஹுலைஹி புஷ்பைஸ்த்வாம் பூஜயாம் யஹம் ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. அந்த புஷ்பத்தை கலசத்து மேலே சாத்திடுவோம். அடுத்தது அங்க பூஜை. சுவாமியோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நாம பூஜை பண்றோம். புஷ்பத்தை கையில் வச்சுக்கோங்க. அந்த பார்ட் எந்த பார்ட்டுன்னு நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன், உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஓகேயா? இப்போ புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் வரலக்ஷ்மியை நமஹ பாதௌ பூஜயாமி கால். ஓம் மகாலக்ஷ்மியை நமஹ குல்பௌ பூஜயாமி கணுக்கால். ஓம் இந்திராயை நமஹ ஜங்கே பூஜயாமி கெண்டைக்கால். ஓம் சண்டிகாயை நமஹ ஜானுனி பூஜயாமி முழங்கால். ஓம் க்ஷீராப்திதனயாயை நமஹ ஊரு பூஜயாமி தொடை. ஓம் பீதாம்பரதாரிண்யை நமஹ கடிம் பூஜயாமி இடுப்பு. ஓம் சாகர சம்பவாயை நமஹ குஹ்யம் பூஜயாமி மர்மம். ஓம் நாராயண பிரியாயை நமஹ நாபிம் பூஜயாமி தொப்புள். ஓம் ஜகத் குக்ஷ்யை நமஹ குக்ஷிம் பூஜயாமி வயிறு. ஓம் விஸ்வஜனன்யை நமஹ வக்ஷ பூஜயாமி செஸ்ட். ஓம் சுஸ்தன்யை நமஹ ஸ்தனௌ பூஜயாமி செஸ்ட். ஓம் கம்புகண்ட்யை நமஹ கண்டம் பூஜயாமி கழுத்து. ஓம் சுந்தர்யை நமஹ ஸ்கந்தௌ பூஜயாமி தோள்கள். ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ ஹஸ்தான் பூஜயாமி கைகள். ஓம் பகுப்ரதாயை நமஹ பாஹூன் பூஜயாமி புஜதண்டம். ஓம் சந்திரவதனாயை நமஹ வக்த்ரம் பூஜயாமி வாய். ஓம் சஞ்சலாயை நமஹ சுபுகம் பூஜயாமி முகவாய்க்கட்டை. ஓம் பிம்போஷ்டியை நமஹ ஓஷ்டம் பூஜயாமி மேலுதடு. ஓம் அனகாயை நமஹ அதரம் பூஜயாமி உதடு. ஓம்
सुकपोलायै नमः कपोलौ पूजयामि कन्नम् ॐ बलप्रदायै नमः बालं पूजयामि नेट्रि ॐ नीलालकायै नमः अलकान् पूजयामि वगुड् ॐ शिवायै नमः शिर पूजयामि तलै ॐ सर्वमङ्गलायै नमः सर्वाण्यङ्कानि पूजयामि முழுசு உடம்பு முழுசும். அடுத்ததா லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி சுவாமிக்கு பூஜை பண்ண போகிறோம். கையில் புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி நமகன்னு சொல்லும்போது சுவாமி மேலே புஷ்பத்தை போட்டுட்டே வாங்க. சொல்லுங்க. ஓம் பிரகிருத்யை நமஹ ஓம் விக்ருத்யை நமஹ ஓம் வித்யாயை நமஹ ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ ஓம் ஸ்ரத்தாயை நமஹ ஓம் விபூத்யை நமஹ ஓம் சுரப்யை நமஹ ஓம் பரமாத்மிகாயை நமஹ ஓம் வாச்சே நமஹ ஓம் பத்மாலயாயை நமஹ ஓம் பத்மாயை நமஹ ஓம் शुचये नमः ओम स्वाहायै नमः ओम स्वतायै नमः ओम सुदायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मय्यै नमः ओम लक्ष्म्यै नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम आदित्यै नमः ओम दित्यै नमः ओम दीप्तायै नमः ओम वसुदायै नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलायै नमः ओम गान्तायै नमः ओम कामाक्ष्यै नमः ओम क्रोधसंभवायै नमः ओम अनुग्रहप्रदायै नमः ओम बुद्धये नमः ओम अनकायै नमः ओम हरिवल्लभायै नमः ओम अशोकायै नमः ओम अमृतायै नमः ओम दीप्तायै नमः ओम लोक शोक विनाशिन्यै नमः ओम धर्मनिलयायै नमः ओम करुणायै नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियायै नमः ओम पद्महस्तायै नमः ओम पद्माक्ष्यै नमः ओम पद्मसुन्दर्यै नमः ओम पद्मोद्भवायै नमः ओम पद्ममुख्यै नमः ओम पद्मनाभप्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्ममालाधरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मिन्यै नमः ओम पद्मकन्तिन्यै नमः ओम पुण्यकन्तायै नमः ओम सुप्रसन्नायै नमः ओम प्रसादाभिमुख्यै नमः ओम प्रभायै नमः ओम चन्द्रवदनायै नमः ओम
चन्द्रायै नमः ॐ चन्द्रसहोदर्यै नमः ॐ चतुर्भुजायै नमः ॐ चन्द्ररूपायै नमः ॐ इन्दिरायै नमः ॐ इन्दुशीतलायै नमः ॐ आह्लादजनन्यै नमः ॐ पुष्ट्यै नमः ॐ शिवायै नमः ॐ शिवकर्यै नमः ॐ सत्यै नमः ॐ विमलायै नमः ॐ विश्वजनन्यै नमः ॐ दुष्ट्यै नमः ॐ दारिद्र्यनाशिन्यै नमः ॐ प्रीतिपुष्करिण्यै नमः ॐ शान्तायै नमः ॐ शुक्लमाल्याम्बरायै नमः ॐ श्रियै नमः ॐ भास्कर्यै नमः ॐ बिल्वनिलयायै नमः ॐ वरारोहायै नमः ॐ यशस्विन्यै नमः ॐ वसुन्धरायै नमः ॐ उदाराङ्कायै नमः ॐ हरिण्यै नमः ॐ हेममालिन्यै नमः ॐ धनधान्यकर्यै नमः ॐ सिद्धये नमः ॐ स्त्रैणसौम्यायै नमः ॐ शुभप्रदायै नमः ॐ नृभवेश्म कदानन्दायै नमः ॐ वरलक्ष्म्यै नमः ॐ वसुप्रदायै नमः ॐ शुभायै नमः ॐ हिरण्यप्राकारायै नमः ॐ समुद्रतनयायै नमः ॐ जयायै नमः ॐ मङ्गलायै नमः ॐ देव्यै नमः ॐ विष्णु वक्षस्थल स्थितायै नमः ॐ विष्णुपत्न्यै नमः ॐ प्रसन्नाक्ष्यै नमः ॐ नारायण स्माश्रितायै नमः ॐ दारिद्र्य ध्वंसिन्यै नमः ॐ देव्यै नमः ॐ सर्वोपद्रव वारिण्यै नमः ॐ नवदुर्गायै नमः ॐ महाकाल्यै नमः ॐ ब्रह्म विष्णु शिवात्मिकायै नमः ॐ त्रिकालज्ञान संपन्नायै नमः ॐ भुवनेश्वर्यै नमः ॐ श्रीवरलक्ष्म्यै नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि. இப்போ மெயின் பூஜை முடிஞ்சிடுத்தோ. அடுத்ததா உத்தராங்க பூஜைன்னு சொன்னேன் இல்லையா, தூபம் தீபம் நைவேத்தியம் உபச்சாரங்கள் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்க போகிறது. ஸோ இப்போ தூபம் தீபமெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நைவேத்தியத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டேன்னா அடுத்தது ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ரெடி ஆகிடுதா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சாம்பிராணி இல்லை ஊதுபத்தி காமிச்சுட்டு பெல்ல அடிச்சுட்டு சுவாமிக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தூபம் ததாமி தேரம்யம் குக்குல் வகரு சம்யுதம் கிருஹாண துவம் மகாலக்ஷ்மி பக்தானாமிஷ்ட தாயினி ஸ்ரீ
வரலக்ஷ்மியை நமஹ தூபமாக்ராபயாமி. அடுத்தது நெய்யை வந்து தீபத்தில் நெய் விட்டு தீபத்தை ஏற்றி இந்த பெல்லை அடிச்சுட்டே இந்த தீபத்தை வந்து சுவாமிக்கு காட்டுங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிருஹான கமலே தேஹிமே சர்வமீப்சிதம் ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ தீபம் தர்ஷயாமி. தீபம் காட்டுங்கோ. அடுத்தது அது ரெண்டையும் கீழே வச்சிருப்பேன் இல்லையா, அது வந்து ஒரு உதிர்நீல ஜலத்தை எடுத்து ரெண்டையும் தீபத்தையும் தீபத்தையும் காமிச்சு சுத்திட்டு ஜலத்தால அந்த அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தூப தீபானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த உதிர்நீல் இருக்கிற ஜலத்தை வந்து அர்க்ய பாத்திரத்துல விட்டுடுங்க. இப்போ நைவேத்தியம் பண்ணணும். ஓகேயா? என்னென்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நைவேத்தியம் வைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஜலத்தை புரோஷனம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நைவேத்தியத்தை எல்லாத்தையும் எடுத்து வைங்கோ. அதோட தேங்காவை வந்து உடைச்சிட்டு உடைச்ச தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் அது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுக்கோங்க. நைவேத்தியம் பண்ணும்போது பெல்லை அடிச்சுட்டே நைவேத்தியம் பண்ணணும். சரியா? கொஞ்சம் தண்ணியை எடுத்து அந்த நைவேத்தியம் வச்சிருக்கலன்னா அது மேலே புரோஷனம் பண்ணுங்க. ஓம் போர்புவத் சுவஹ. இப்போ தண்ணியை எடுத்து அந்த இதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கிளாக் வைஸாக சுற்றுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி. அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்க. இப்போ ஒரு புஷ்பத்தை 2-3 புஷ்பத்தை எடுத்து கையில் வச்சுட்டு சுவாமிக்கு சாப்பிட்ற மாதிரி அந்த இது பண்ணுங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. இப்போ அந்த பேரெல்லாம் சொல்லணும். ஓகேயா? சாதத்துக்கு ஷால்யானம், நெய் பருப்பு பாயசம் அதுக்கு வந்து கிருத்தகுல பாயசம், உளுந்து வடை பண்ணியிருந்தேன்னா மாஷாபூபம், அப்பம் பண்ணியிருந்தேன்னா குடாபூபம், இட்லி இருந்ததுன்னா லட்டுகம், கொண்டக்கடலை சுண்டல் வச்சுருந்தேன்னா ஷணகம், அப்புறம் கொழுக்கட்டை இருந்தால் மோதகம், தேங்காய் வந்து நாளிகேர கண்டத்வயம், வாழைப்பழத்துக்கு கதலி பழம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து இப்போது மந்திரம் சொல்கிறேன். ஷால்யான்னம் கிருதகுல பாயசம் மாஷாபூபம் குடாபூபம் லட்டுகம் ஷணகம் மோதகம் நாளிகேர கண்டத்வயம் கதலீபலம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி. மத்தியே மத்தியே அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் ஒரு உதிரணி ஜலத்தை விடுங்கோ. அமிர்தாபிதா நமசி. மறுபடியும் ஜலத்தை விடுங்கோ அர்க்ய பாத்திரத்தில். உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலத்தை விடுங்கோ. நிவேதனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஜலத்தை கிண்ணத்தில் விடுங்கோ. இப்போது அந்த தாம்பூலத்தில் இருக்க வெத்தலை பாக்கு வச்சிருப்பேன், அது வச்சு நைவேத்தியம் பண்ணோம். பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலத்து மேலே ஜலத்தை விட்டு அதை ஒரு நைவேத்தியம் பண்ணிடுங்க. ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ
தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போ கற்பூரம் ஏற்றிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கற்பூர ஹாரத்திய சுவாமிக்கு காட்டுங்க. நீராஜனம் நீரஜஸ்கம் கற்பூரேன கிருதம் மயா லக்ஷ்மி நீராஜயாமி த்வாம் நித்யலோக பிரகாஷிகா ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. அதை தீபாரதனை காட்டுங்க. சுவாமிக்கு காமிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த இது கற்பூர ஆரத்தியை கீழே வச்சுட்டு அதை ஜலத்தை ஒரு உதிரணியில் எடுத்து சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் விடணும். ஓகேயா? நீராஜனானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. இப்போ கையில கொஞ்சம் புஷ்பத அட்சதையை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜாதி சம்பக புன்னாக மல்லிகா வகுலாதிபிஹி புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி கிருஹான ஹரிவல்லபே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ. மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பம் அக்ஷதை எல்லாத்தையும் கலசத்து மேல சாத்துங்கோ. இப்போ பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிண்டே பிரதட்சணம் பண்ணுங்க. சர்வ மங்கள லாபாய சர்வ பாப நிவృత్తயே பிரதட்சிணம் கரோம் யத்ய பிரசீத பரமேஸ்வரி. நமோஸ்து நாலீக நிபானநாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மியை ஜகதாம் ஜனன்யை ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ. பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. பிரதட்சணம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நமஸ்காரம் பண்ணுங்க. இப்போ பிரார்த்தனை மந்திரம். ஓகேயா? இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ரான் பசூந்தனம் க்ஷத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரயச்ச கருணாநிதே. சுவாமியை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ உபச்சார மந்திரம். ஓகேயா? ராஜோபச்சாரங்கள்னு இது பேரு. சத்திரம்னா குடை, சாமரம்னாக்கா சாமரம், வியஜனம்னா விசிறி, கீதம்னா பாடுறது, நிருத்தியம்னா நடனம், வாத்தியம்னாக்கா மியூசிக். ஓகேயா? ஆந்தோலிகாம் அப்படின்னாக்கா ஊஞ்சல். ஸோ இப்போ இதுக்கு நான் மந்திரம் சொல்றேன். இப்போ அர்த்தம் புரிஞ்சுட்டு மந்திரம் சொல்றேன். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம புஷ்பத்தையே போட்டுடலாம். ஓகேயா? சத்திரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி வியஜனம் வீஜயாமி கீதம் ஸ்ராவயாமி நிருத்யம் தர்ஷயாமி வாத்யம் கோஷயாமி ஆந்தோலிகாம் சமர்ப்பயாமி சமஸ்த ராஜோபசாரான் சமர்ப்பயாமி. புஷ்பம் அக்ஷதை ரெண்டையும் சேர்த்து சுவாமி மேல சாத்துங்க. இப்போ அந்த நோம்பு சரடு இருக்கு இல்லையா, சுவாமி கிட்ட வச்சிருப்பேன். அதை எடுத்து நடுவில் ஏற்கனவே பூ கட்டி வச்சிருப்பேன். 9 முடிச்சு போட்டுக்கணும். ஒவ்வொரு முடிச்சுக்கும் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ஓகேயா? அதை பூஜை பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கமலாயை நமஹ பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் ரமாயை நமஹ த்விதீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் லோகமாத்ரே நமஹ திருதீய கிரந்திம் பூஜயாமி. ஓம் விஸ்வஜனன்யை நமஹ சதுர்த்த
பஞ்சமக்ரந்திம் பூஜயாமி. ஓம் மகாலக்ஷ்மியை நமः. பஞ்சமக்ரந்திம் பூஜயாமி. ஓம் க்ஷீராப்திதனயாயை நமः. षष्ठग्रन्थिं पूजयामि. ஓம் விஸ்வசாக்ஷிண்யை நமः. सप्तमग्रन्थिं पूजयामि. ஓம் சந்திரசோதர்யை நமः. अष्टमग्रन्थिं पूजयामि. ஓம் ஹரிவல்லபாயை நமः. நவமக்ரந்திம் பூஜயாமி. இப்போ அந்த நோன்பு சரடுக்கு பூஜை முடிஞ்சுது. ஆச்சா, அடுத்தது அதை எடுத்து லேடிஸ் வந்து ரைட் ஹேண்டில் கட்டிக்கணும். அதுக்கு மந்திரம் இருக்கு. ஓகே, அது வந்து பின்னாடி வர மந்திரத்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிற பெரிய சுமங்கலி வந்து பின்னாடி வர மந்திரத்தை சொல்லிட்டு அவளோட ரைட் ஹேண்டில் அந்த நோன்பு சரடை எடுத்து கட்டிக்கணும். ஓகேயா, அதுக்கப்புறம் அவள் வந்து சின்னவாளுக்கு வந்து கட்டி விடணும். சின்னவா வந்து அவள் கட்டி விடும்போது அவள் வந்து தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சக்கிழங்கு எல்லாத்தையும் அவள் கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவளுக்கு கட்டி விடணும். ஓகேயா, இதுதான் ப்ரொசீஜர். முதல்ல வந்து பெரியவா கட்டிக்கிறதுக்கு மந்திரம் சொல்கிறேன். அவள் வந்து கட்டிக்கணும். ரெடி ஆகிட்டேலா? சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருஹ்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே அப்படின்னு பெரியவா வந்து அவளோட ரைட் ஹேண்டில் கட்டிக்கோங்க. அடுத்தது சின்னவாளுக்கு அவள் கட்டி விடணும். அவள் கையில் வந்து தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, மஞ்சக்கிழங்கு எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு அவளோட ரைட் ஹேண்டில் கட்டி விடுங்க. பெரிய சுமங்கலி வந்து சின்னவாளுக்கெல்லாம் கட்டி விடணும். ஓகேயா, இந்த மந்திரம் சொல்லுங்க. கட்டும்போது சின்னவாள் கட்டும்போது நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் குழந்தைகளுக்காக கட்டி விடுங்க எல்லாருக்கும். இப்போ அடுத்ததா ஷீரார்கியம். ஓகே, அர்க்கியம் விடுறதுக்கு இது கடைசியில் இப்போ வந்து பூஜை இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அர்க்கியம் விடணும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா அக்ஷதை, புஷ்பம், சந்தனம், குங்குமம் இதெல்லாத்தையும் கலந்து ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணோன்னா ஒரு டம்ளரில் பால், தண்ணி இதை வந்து கலந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. நீர்க்க பார்க்கணும் பால். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பால் ரைட் ஹேண்டில் விட்டு இந்த புஷ்பம், அக்ஷதை எல்லாத்தையும் வச்சுருக்கேன்னு அதில் விட்டுட்டு அந்த பாலை வந்து அந்த இது பிளேட்டில் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, இதை ரெடி பண்ணிட்டேலா? இப்போ வந்து மந்திரம் சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீ வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்க்கியம் ஆரம்பிக்கணும். இதமர்க்கியம்னு சொல்லும்போது 3 வாட்டி அதை விடணும் பாலை. இதமர்க்கியம், இதமர்க்கியம், இதமர்க்கியம் அப்படின்னு சொல்லுவேன். 3 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஓகேயா, நிறைய அப்படி இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டா போதும். இப்போ மந்திரத்தை சொல்லுங்க. கோக்ஷீரேன யுத்தம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யம் கிருஹான வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே ஸ்ரீ வரலக்ஷ்மியை நமஹ இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம்.
மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி யத் பூஜிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்துதே அனேன அர்க்ய பிரதானேன பகவதி சர்வாத்மிகே ஸ்ரீ வரலக்ஷ்மி பிரியதாம் அப்படின்ட்டு அந்த பாலை பாக்கி இருக்கிற பாலை எல்லாத்தையும் ரைட் ஹேண்டில் விட்டு பிளேட்டில் விட்டுடுங்க. இப்போ ரைட் ஹேண்டில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லி தரையில் நேராக விட்டுறணும். சரியா? காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சது பிரம்மார்ப்பணம் அஸ்து. அந்த ஜலத்தை நேரா தரையில விட்டுடுங்க. திஸ் வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ. நீங்கள் வந்து ஏதாவது ஆச்சாரிய சம்பாவனை பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னாக்கா எனக்கு வந்து பேமெண்ட்டாக அனுப்பிச்சி கொடுக்கலாம். அதை எடுத்து அந்த ஆச்சாரிய சம்பாவனையை வந்து தட்டத்தில் வச்சுட்டு அது மேலே ஒரு உத்ரிணி ஜலத்தை விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே இதம் உபாயனம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் வரலக்ஷ்மி பூஜாபல சாத்குண்யார்த்தம் தீர்க்க சௌமாங்கல்யாவாப்திம் சபுத்திர பௌத்ராபி விருத்திம் வரலக்ஷ்மி பிரீத்திம் ச காமயமானஹ துப்யமகம் சம்பிரததே ந மம. அந்த ஜலத்தை வந்து நேராக தரையில் விட்டுடுங்க. இந்த ஆச்சாரிய சம்பாவனை நீங்கள் கொடுத்தது வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட்டாக எனக்கு அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஓகேயா? பட் திஸ் இஸ் ஒன்லி ஆப்ஷனல். நீங்கள் எலக்ட்ரானிக் பேமெண்ட்டாக அனுப்புறதுனாக்கா கூகுள் பே, பேடிஎம் ஆர் ஃபோன்பே எதாக இருந்தாலும் என்னோட நம்பர் வந்து 9600757365 எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு இருக்கும். கூகுள் பேனாக்கா பாகவதம் NLR அப்படின்னு வெரிஃபிகேஷன் நேம் வரும். நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னாக்கா SBI கோபாலபுரம் எஸ் சந்திரசேகரன். அக்கௌண்ட் நம்பர் வந்து 10-7-12-81-78-94. IFSC கோட் வந்து SBIN 0000962. இந்த நம்பருக்கு நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஒன்லி ஆப்ஷனல். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுடுங்கோ. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் அவாவா ஆகாரம் பண்ண வேண்டிதான். சேர்ந்து சாப்பிடுங்கோ நம்ம கலாச்சாரத்துக்கு. அதே மாதிரி நாளைக்கு வந்து சுவாமிக்கு புனர்பூஜை பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும் கலசத்தை. ஓகேயா? அதனால் அப்படியே இருக்கட்டும். பூஜை பண்ணினது பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சுடலாம். நாளைக்கு புனர்பூஜை பண்ணணும். அதுக்கு என்னோட அடுத்த வீடியோவை பாருங்க. ஓகேயா? தேங்க்யூ ஆல். ஸ்ரீ குருப்யோ நமஹ.